முடக்குவாதத்தை தீர்க்கக்கூடிய முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது விளையாடுற குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கை கால் எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஒரு 10 தோசைக்கு தேவையான அளவுக்கு மாவு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கையளவுக்கு முடக்கத்தான் கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாவை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச அந்த பேஸ்ட்டை இட்லி மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு க்ரீன் தோசைன்னு சின்ன வயசுலேயே கொடுத்து பழக்கிக்கோங்க. ஊத்தப்போ மாதிரியும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா கிறிஸ்பியான தோசையும் இதில் நல்லாவே வரும். நான் கிறிஸ்பியாக ஊற்றினேன். எப்பயும் எப்படி கிறிஸ்பியான தோசை ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி ஊற்றி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வெங்காயம் தக்காளி சட்னி ஒரு நல்ல காம்போ. தக்காளி சட்னியும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா தேங்காய் சட்னியில் புளி வரைச்சி அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா கார சட்னி அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா சாம்பார் பண்ணிங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பெஸ்ட்டு காம்பினேஷன் தான். முடக்கத்தான் கீரை தோசை முடக்குவாதத்தை மட்டும் க்யூர் பண்ணுறதில்ல, கைவலி கால்வலியும் வாங்கும். பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர் ரெண்டையுமே கண்ட்ரோலில் வச்சுக்கும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் கூட வராமல் பார்த்துக்கும். அதனால் இந்த கீரையை 15 டேஸ்க்கு ஒன்ஸ்னாச்சும் யூஸ் பண்ணுங்கள். தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவர் தான் நல்லா என்ஹான்ஸ் ஆகிருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி 5 மினிட்ஸ் ஹெல்தி ரெசிபிக்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணி